சிங்கப்பூர்ல இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட் பக்கம் போனா 2 பையில பொருட்கள வாங்குனாலே $50 தாண்டிடுது. எகிறி வரக்கூடிய இந்த வாழ்க்கை செலவினங்களால நடுத்தர அப்புறம் எளிய குடும்பங்கள் அவங்களோட மாத பட்ஜெட்ட சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் அல்ஜுனுட் குழு தொகுதியோட ஒரு பகுதியான ஈனோஸ் வார்டுல மக்களோட பாரத்தை குறைக்க மளிகை லாரி கம்யூனிட்டி கிராசரி ட்ரக் அப்படிங்கிற அட்டகாசமான திட்டம் களமிறங்கி செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. பாட்டாளி கட்சியோட பொதுச் செயலாளர் அப்புறம் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பிரித்தம் சிங் அப்புறம் அவரோட ஈனோஸ் தன்னார்வலர் குழுவினர் அடிமட்ட மக்களோட பசியையும் தேவையையும் உணர்ந்து இந்த சேவைய முன்னெடுத்திருக்காங்க. இந்த சமூக மளிகை லாரி திட்டம் போன 2025 ஜூலை மாசத்துல இருந்து முறையா செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. குறிப்பா நீல நிற சாஸ் அட்டை வச்சிருக்கக்கூடிய குறைந்த வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்களுக்கு இந்த திட்டம் ஒரு நிஜமான வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதிக்கு, அதாவது மக்களோட வீட்டு வாசலுக்கே இந்த லாரி நேர்ல வந்து சந்தை விலைய விட ரொம்பவே கம்மியான விலையில அத்தியாவசிய பொருட்கள விநியோகிச்சுட்டு வருது. வெறும் 10 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தாலே போதும். ஒரு குடும்பத்துக்கு தேவையான பல பொருட்கள் அடங்குன ஒரு முழுமையான மளிகை தொகுப்ப மக்கள் மனநிறைவோட வாங்கிட்டு போகலாம். இந்த $10 தொகுப்புல என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அதுலதான் இந்த திட்டத்தோட வெற்றியே ஒளிஞ்சிருக்கு. 5 கிலோ அரிசி மூட்டை, முழு அடுக்கு முட்டைகள், சத்தான புதிய பழங்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பிரெட் அப்புறம் சில உடனடி உணவுகள் அப்படின்னு மொத்தமா 18 வகையான அத்தியாவசிய பொருட்கள் இதுல அடங்குது. நிஜத்துல இந்த பொருட்களோட மொத்த மதிப்பு வெளிச்சந்தையில $10 விட 2 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆனா அந்த எஞ்சின பெரிய தொகைய தன்னார்வலர்களும் நல்ல உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்களும் ஏத்துக்கிறதால பொதுமக்களுக்கு இவ்வளவு குறைஞ்ச விலையில தரமான பொருட்கள் சாத்தியமாகுது. ஈனோஸ் பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்குக்கும் சுழற்சி முறையில இந்த லாரி வர்றதால முதியவர்கள் அப்புறம் வேலைக்கு போகக்கூடிய இல்லத்தரசிகள் ரொம்ப தூரம் அலைஞ்சு பொருட்களை வாங்க வேண்டிய தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. இந்த திட்டத்தோட வெளிப்படை தன்மை இன்னொரு முக்கியமான சிறப்பு. மளிகை லாரி வர்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்தந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுகள்ல இத பத்தின விரிவான தகவல் ஒட்டப்படுது. மக்கள் முன்கூட்டியே அவங்களோட நீல நிற சாஸ் அட்டைய காண்பிச்சு தங்களோட பெயர்களை பதிவு செஞ்சுக்கணும். விநியோகத்தை முறைப்படுத்தவும் யாருக்குமே தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் ஒரு முறைக்கு சுமார் 100 குடும்பங்கள் மட்டுமே பயன்பெறக்கூடிய வகையில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியா பார்க்கிறப்போ இது வெறும் வாக்கு சேகரிக்கக்கூடிய தந்திரமா இல்லாம மக்களோட கஷ்டங்களை நேரில கேட்டறிஞ்சு செய்யப்பட்ட ஒரு கிரவுண்ட் லெவல் சேவையா தான் தெரியுது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் அப்போ குடியிருப்பாளர்கள் தெரிவிச்ச விலைவாசி உயர்வு பத்தின கவலைகளுக்கு ஒரு நேரடி தீர்வா பிரித்தம் சிங் அப்புறம் அவரோட குழுவினர் இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. தன்னார்வலர்களே பொருட்களை சேகரிச்சு பேக் பண்ணி வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாம மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய காட்சி சிங்கப்பூர் மக்களோட கூட்டு முயற்சிக்கும் ஒருத்தருக்கொருத்தர் உதவக்கூடிய பாங்குக்கும் ஒரு சிறந்த உதாரணம்.